மல்லிகை பூக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்குங்க. என்ன மாதிரி சம்மந்தம் இருக்குது? ஏன் பொதுவாக வந்துட்டு பெண்கள் வந்து பூ சூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மல்லிகை பூ வைக்கும்போது பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகிறத பார்க்க முடியுதுங்க. ஏன் ஈவினிங் டைம் ஆகும்போது நம்ம வந்து மல்லிகைப்பூ சூடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேருக்கு மறந்து போன ஒரு விஷயமா இருக்குது பூ சூடிக்கிறது அப்படிங்கிறது. எங்கே ஒரு விசேஷ வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலுமே இது வந்து கிட்டத்தட்ட லட்சுமியின் சாராம்சமும் இதையும் பார்க்குறாங்க. பொதுவாக வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கும்போது அவங்க அந்த இடத்தையே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு வேலையை முடிச்சுட்டு வராங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் வந்து நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மல்லிகைப்பூ வாங்கி வைக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மனசளவில் ஒரு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நிலை இயல்பாகவே இருக்கும். நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி இயற்கையாக கடவுளோடைய படைப்பு, அற்புத படைப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூவை சூடிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால இனிமேல் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அதாவது பணவரவினுடைய முக்கிய சாராம்சமாகவும் சொல்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம மல்லிகைப்பூவை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய முதல் சம்பளம் வருது அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கோ அது அம்மாவுக்கும் வந்து அந்த பணத்தில் முதல் உங்களுடைய செலவு மல்லிகைப்பூக்கான செலவாக இருக்கட்டும் அப்படின்னு நிச்சயமாக இதை செலவு பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பணவரவு வர்றதை உங்களால் உணர முடியும். உங்களை வீட்டிலையும் மகிழ்ச்சி மட்டுமே, சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. சண்டை போடணும்னு வந்தால் கூட சமாதானமாக போயிட்டு அந்த நாள் சந்தோஷமாக மாறக்கூடியதை நீங்கள் உணர்வீங்க.